We perceive almost 80% of the world around us by using our sense of sight. We will see two different types of object. One is luminous object, another one is non-luminous object. Some objects generate their own light, that is called luminous object. Example, sun, fluorescent bulb, burning candles. Another one, non-luminous object. Some object cannot generate their own light, that is called non-luminous object. Example, table, chair, wall, paper. We have already seen light lesson part 1. What did you see in last class? Reflection of light. What is law of reflection? Two different types of reflection. First law of reflection, second law of reflection. Next, how is an image formed in the plane mirror? Characteristics of image in a plane mirror. What is lateral inversion? Reflection of light from regular and irregular surface. Today we will start next topic. Dispersion of light. Dispersion of light na enna? The ray of light. The light வந்து எங்கே என்ட்ரு ஆகுதுன்னா கிளாஸ் ப்ரிசம், வெளியில் இருந்து வர லைட் வந்து கிளாஸ் ப்ரிசத்தில் பட்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் கலராக ஸ்ப்ளிட் ஆகுது. அதுதான் என்ன அப்படின்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட். இந்த கலராக ஸ்ப்ளிட் ஆகுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு த காம்போனன்ட் கலர்ஸ். இந்த ஸ்ப்ளிட் பண்ணுற ஒயிட் கலர் வந்து என்ன டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் கலராக போகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஒய் டஸ் ஒயிட் லைட் டிஸ்போஸ் இன்டு லைட் ஆஃப் 7 கலர்ஸ். ஏன் வந்து அந்த ஒயிட் லைட் வந்து டிஸ்போஸ் ஆகி 7 கலராக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். லைட் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். லைட் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகும். த ரே ஆஃப் ஒயிட் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் ஏ கிளாஸ் ப்ரிசம் டஸ் நாட் கண்டினியூஸ் to move along the original path after entire the prism. The path of the ray bends. This is known as refraction. வர ஒயிட் லைட் வந்து அந்த ப்ரிசத்தில் பட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போகாது, அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகுது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் கேஸ் ஏர் அண்ட் கிளாஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் மீடியா. இதில் இருக்கிற பாஸ் பண்ணுற ரே பார்த்திங்க அப்படின்னா அது ஏர் மீடியத்துலேயும், அது போய் கிளாஸ்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லிக்விட் மீடியத்தில் இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன இருக்குது? ஒன்று வந்து கேஸ் மீடியத்துலேயும் இன்னொன்று வந்து லிக்விட் மீடியம். அதனால தான் டூ டிஃப்ரெண்ட் டைப் மீடியாத்தில் இருக்குது. இந்த ப்ரிசத்து மேலே போய் பட்டோனையும் இந்த ரே என்ன ஆகுது அப்படின்னா எமர்ஜ் அவுட், வெளியே வருது. அப்போ இந்த லைட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், இட் ரிஃப்ராக்ட்ஸ். ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது லைட் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அங்கேருந்து வந்த ஏரோ மார்க்கு கிளாஸில் பட்டு என்ன ஆகுது? கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது, அது லிக்விட் மீடியத்தில் இருக்குது. பட்டு மறுபடியும் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட்ஸ் ஆகுது. இதுதான் என்னது? ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், இட் ரிஃப்ராக்ட்ஸ். ஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கார்னியா. இந்த கார்னியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் தி ஐ. ஐயோட அவுட்டர் மோஸ்ட் பார்ட் எது அப்படின்னா கார்னியா. நெக்ஸ்ட் ஒன் ஐரிஷ். இந்த ஐரிஷ் அப்படிங்கிறது கார்னியாவை கூட அடுத்த ஃபங்க்ஷன். செகண்ட் டைம் இது எதால் ஆனது அப்படின்னு காரோடிட் கோட் ஃபார்ம்ஸ் தி ஐரிஷ். இந்த ஐரிஷ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐ. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐ கலர். ஐயோட கலர் என்ன அப்படிங்கிறது ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது எது அப்படின்னா ஐரிஷ். நெக்ஸ்ட் ஒன் பியூப்பிள். லைட் என்டையர் இன்டு த ஐ த்ரோ பியூப்பிள். வர லைட் வந்து எது வழியாக போகும் அப்படின்னா பியூப்பிள் வழியாக தான் போகும். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். இட் கவரேஜ் தி லைட் டு தி ரெட்டினா. ரெட்டினாவுக்கு எது வழியாக போகும் அப்படின்னா லைட்டு கான்வெக்ஸ் லென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெட்டினா. ரெட்டினாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ராட் செல்ஸ், அனதர் ஒன் கோன் செல்ஸ். ராட் செல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி intensity of the light because rod cells able to see the things in dark but no color in seen.
Next, cone cell. This is responsible to the color of the light because cone cell was able to see colors. Aqueous humor. Between the cornea and iris is a liquid called the aqueous humor. Next, optic nerves. Retina sends image signal to mind through optic nerves. Next one, blind spot. The junction of the retina and optic nerves is called blind spot. The blind spot is no rod or cone cells. Light fallen on the spot is not seen. Hence it is called blind spot, yellow spot. It is the area of the maximum amount of rod cell and cone cell. The image formed at this spot is most clear image. இதில் yellow spot அப்படிங்கிறது கோன் செல்லையும் ராட் செல்லையும் இருக்கும் அதிகமான ஸ்பேஸ் எதால் ஆனது அப்படின்னா yellow spot. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு இமேஜ் வந்து கிளியராக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இல்லை எது அப்படின்னா yellow spot. நெக்ஸ்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஹவு டு வி சி, நம்ம எப்படி பார்க்குறோம். லைட் ரேஸ் என்டையர் த ஐ. ஐக்கு முன்னாடி லைட் ரேஸ் போகும், அங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும். எது வழியாக போகும்னா பாசஸ் த்ரோ கார்னியா, அக்வஸ் ஹியூமர் அண்ட் விட்ரியஸ், இந்த 3 வழியாக தான் பாஸ் ஆகும். இந்த ஜிலரி மசில்ஸ் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த லென்ஸ் டு ஃபோக்கஸ் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆன் டு தி ரெட்டினாவுக்கு அனுப்பிடும். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷார்பஸ்ட் இமேஜ் வந்து ஃபார்ம்டு எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கோஃபியாவில் ஃபார்ம் ஆகும். த லைட் சென்சிட்டிவிட்டி ராட் அண்ட் கோன் செல்ஸ் ஆர் டென்ஸ்லி பேக்டு இன் திஸ் பார்ட் ஆஃப் தி ரெட்டினா. ராட் ரெகுலேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா விஷன் இன் டிம் லைட்லையும், கோன் ரெகுலேட்ஸ் கலர் விஷன். இந்த கோன் செல் எதை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டைன் கலர்டு பிக்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வ் கலர் ஆஃப் த லைட். கலர் லைட்டை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், ஏன்னா கலர் பிக்மெண்ட்ஸை வச்சுருக்கனால. தே காசஸ் கெமிக்கல் சேஞ்ச் இன் தி பிக்மெண்ட்ஸ். அந்த பிக்மெண்ட்ஸில் என்ன ஆகும், கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் சம் எனர்ஜி. திஸ் எனர்ஜி இஸ் டர்ன் இன் டு தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அண்ட் இஸ் கேரிட் பை தி ஆப்டிக் நர்வ்ஸ் டு த பிரெயின். பிரெயினுக்கு போய் அந்த பிரெயின் சில ப்ராசஸ் மூலிமா தான் அங்கே தலைகீழாக தெரிகிற பிம்பத்தை பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக நம்மளுக்கு காமிக்கும். இந்த பிரெயின் அனாலிசிஸ் தி இம்பல்ஸ் அண்ட் இஸ் ஹவு வி சி, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த பிரெயின் தான் நம்மளுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் ஆஃப் தி பியூப்பிள் டு டிஃப்ரெண்ட் லைட் இன்டென்சிட்டிஸ். இந்த பியூப்பிளோட ஒர்க்கு என்ன அப்படின்னா வர லைட்டை இனன்ஷியாவுக்கு அனுப்புகிறது தான் இந்த பியூப்பிளோட ஒர்க். என்ன பண்ணும் அப்படின்னா த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். என்னாகும், வென் இட் பிரைட் லைட் வந்து பிரைட் ஆகும் எப்போ த பியூப்பிள் பிகம் ஸ்மால், பிளாக்கிங் அவுட் டூ மச் லைட் ஃப்ரம் என்டைரிங் த ஐ. அதே இன் டார்க்னஸ் அல்லது லைட்னஸாக இருக்கும்போது இந்த பியூப்பிள் பிகம்ஸ் பிக்காக இருக்கும் அண்ட் allows more light to enter the eye. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நல்லா இன்டோர் கேம்ஸ் விளையாடிட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணில் வந்து மயமயன்னு தெரியுது பார்த்திங்களா, அதுதான் இதுக்கு ரீசன். Why are some people unable to see clearly? பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிட்டே இருக்க பொருள் மட்டும்தான் தெரியும், தூரத்தில் இருக்க பொருள் தெரியாது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தூரத்தில் இருக்க பொருள் தெரியும், கிட்டே இருக்கிற பொருள் தெரியாது. ஏன், வாட் இஸ் த ரீசன்? அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 2 டைப் ஆஃப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் நியர் சைட்டட்னஸ் ஆர் மயோபியான்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் சைட்டட்னஸ் அல்லது ஹைப்பரோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நியர் சைட்டட்னஸ் அல்லது மயோபியா அப்படின்னு என்ன அப்படின்னா கிட்ட பார்வை. இது என்ன குறைபாட்டில் ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவோம். மயோபியா இஸ் ஏபிள் டு சி க்ளோசர் ஆப்ஜெக்ட் ஒன்லி பட் ஹேஸ் டிஃபிகல்ட்லி சி ஆப்ஜெக்ட் ஆர் ஃபேர் அவே. கிட்ட இருக்கிற பொருளை மட்டும்தான் பார்க்குறக்கு உதவும், தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்குறக்கு உதவாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மயோபியா. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா இட் இஸ் கரெக்டட் வித் ஏ கான்கேவ் லென்ஸ்.
கேவ் லென்ஸ் மூலிமா தான் நம்ம கிட்ட பார்வையை சரி செய்ய முடியும். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பரோப்பியா. இது என்ன அப்படின்னா தூரப்பார்வை. இது என்ன அப்படின்னா தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். பட் கிட்ட இருக்கிற பொருளை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இட் இஸ் காஸ்டு பை அன் ஐபால் தட் இஸ் டூ ஷார்ட். இது எப்படி கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி a convex lens. நெக்ஸ்ட் causes of blindness or loss of vision. First one, cataract. Cataract is caused due to the opacity in the lens of the eye. It can occur due to the damage. எதை டேமேஜ் பண்ணால் லென்ஸு, ஓல்ட் ஏஜ் அல்லது டிஸார்டர் சச் அஸ் டயாபெட்டிஸ், இது எல்லாமே எது அப்படின்னா கேட்டராக்டால் வரக்கூடியது. இந்த கேட்டராக்ட்ஸ் அப்படி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பை சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா தான் இந்த கண்ணில் இருக்கிற அந்த குறைபாட்டு நோயை நம்ம தீர்க்கலாம். இல்லை அப்படின்னா the lens is replaced by implanting an artificial lens. ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் மூலிமா நம்மளுக்கு அந்த கண்ணில் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லென்ஸுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காசஸ் பார்த்திங்கன்னா குளுக்கோமா. குளுக்கோமா இஸ் எ கண்டிஷன் விச் த ப்ரெஷர் வித்தின் தி ஐ இஸ் இன்க்ரீஸ்டு. கண்ணில் பார்த்திங்கன்னா அதோட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு எதனாலனா எக்ஸஸ் ஆஃப் அக்வஸ் ஹியூமர் லிக்விட். அக்வஸ் ஹியூமர் லிக்விட் வந்து என்ன அதிகமாச்சதுனால தான் அதோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்ணில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த குளுக்கோமா அப்படிங்கிற காசஸ் நம்மளுக்கு ஏற்படும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா எல்டர்லி பீப்புள்ஸ் அண்ட் கேன் பி மேனேஜ்டு வித் மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி. இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ். இது எதனால் வருது அப்படின்னா புவர் நியூட்ரிஷன் பத்தாதனால வரக்கூடியது. இந்த நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நைட் டைமில் நம்ம மாலைக்கண் நோயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ இருக்கும். அதே மாதிரி லைட் வெளிச்சம் இல்லாதப்போ நடக்கக்கூடியது தான் நைட் பிளைண்ட்னஸ். இது எதனால் வருது அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்டு டியூ டு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. விட்டமின் ஏ எதில் இருக்குது அப்படின்னா கேரட், பப்பாயாஸ், பம்கின்ஸ், லிவர், ஃபிஷ் அண்டு லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு என்ன விட்டமின் ஏ கிடச்சிச்சு அப்படின்னா மாலைக்கண் நோய் அப்படிங்கிறத குணப்படுத்தலாம். We will see last topic, color blindness. Color blindness are not blind, have abnormal color vision, unable to distinguish between certain colors. It is an inherited defect.